ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைமுரசு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். பொன்னியின் செல்வன் படத்துக்கு பிறகு ஜெயம் ரவி நடிப்புல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இறைவன் ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இதுக்கு முன்னாடி வெளியான அகிலன் படமும் அவருக்கு கை கொடுக்கல. இந்த சூழல்ல ஜெயம் ரவி நடிப்புல அடுத்ததா திரையரங்குகளை சைரன் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜெயம் ரவி நடித்துள்ள சைரன் படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்கிராஜ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ள படம் சைரன். பொன்னியின் செல்வன் படத்துக்கு பிறகு ஜெயம் ரவி நடிப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இறைவன் ஏமாற்றத்தை கொடுத்தது. முன்னதாக வெளியான அகிலன் படமும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. இந்த சூழலில் ஜெயம் ரவி நடிப்பில் அடுத்ததாக திரையரங்குகளில் இப்படம் வெளியாக உள்ளது. மேலும் கீர்த்தி சுரேஷ் நாயகியாக நடிக்கும் இப்படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார். சமுத்திரகனி, யோகி பாபு, அனுபமா பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. மொத்த ட்ரெய்லரும் விறுவிறுப்பாக கடக்கும் வகையில் வெட்டப்பட்டுள்ளது. நிறைய கேஸ்ல டாக்டர் சொல்றது 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம், அந்த 5 நிமிஷம் நம்ம கையில தான் இருக்கு என வசனம் மூலம் ஜெயம் ரவி ஆம்புலன்ஸ் டிரைவர் என்பதை உணர முடிகிறது. மேலும் அவர் சிறையிலிருந்து வெளியே வரும் காட்சி பொய்யான கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தன்னை நிரபராதி என நிரூபிக்கும் போராட்டமாக தெரிகிறது. சைரன் படம் 16ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகராய் இருக்கிறாரு மணிகண்டன். தொடர்ச்சியா நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு. இதனால இவரோட படங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இவரோட லவ்வர் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ஸ்னீக் பீக் வெளியிட்டு இருக்காங்க. வாங்க அதை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகராக திகழ்கிறார் மணிகண்டன். தொடர்ச்சியாக நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். இதனால் இவரது படங்களுக்கு என்று ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ளனர். இந்நிலையில் தற்போது லவ்வர் என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் மணிகண்டன். அறிமுக இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கியுள்ள இப்படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்துள்ளார். மேலும் இப்படத்திற்கான ப்ரமோஷன் பணிகள் தற்போது முழு வீச்சில் நடந்து வருகிறது. இந்நிலையில் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படத்தின் 2வது ஸ்னீக் பீக்கை படக்குழு வெளியிட்டுள்ளனர். அது தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மணிரத்னம், கமல்ஹாசன் என சினிமா உலகின் இரு ஜாம்பவான்கள் சுமார் 36 ஆண்டுகளுக்கு பின் இணைந்துள்ள திரைப்படம் தான் தக் லைஃப். கடந்த மார்ச் மாதம் சென்னையில 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சது. இந்த நிலையில படக்குழு ரஷ்யா கிளம்பி போயிருக்காங்க. அங்க இருந்து நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம். மணிரத்னம், கமல்ஹாசன் என சினிமா உலகின் இரு ஜாம்பவான்கள் சுமார் 36 ஆண்டுகளுக்கு பின் இணைந்துள்ள திரைப்படம் தக் லைஃப். கமல்ஹாசனின் 234வது திரைப்படமாக தக் லைஃப் திரைப்படம் உருவாகும் நிலையில் த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, அபிராமி, துல்கர் சல்மான், கௌதம் கார்த்திக், ஜெயம் ரவி, ஜோஜோ ஜார்ஜ் என பெரும் நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் இணைந்துள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் இப்படத்துக்கு இசையமைக்கிறார். ரவி கே. சந்திரன் இப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கிறார். இந்நிலையில் ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கிய தக் லைஃப் படத்தின் முதல்கட்ட படப்பிடிப்பு ஜனவரி 31ஆம் தேதி சென்னையில் நிறைவடைந்ததாக தகவல் வெளியானது. கமல்ஹாசனுடன் அபிராமி, ஜோஜோ ஜார்ஜ் இருவரும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் தற்போது தக் லைஃப் படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு பற்றிய தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. அதன்படி மார்ச் மாதம் சென்னையில் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு நடைபெறும் என்றும் கமல்ஹாசன், ஜெயம் ரவி சம்பந்தப்பட்ட காட்சிகளின் ஷூட்டிங் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. சைபீரியாவில் லொகேஷனுக்கான தேடுதல் வேட்டையில் முன்னதாக படக்குழு ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு லொகேஷன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்த படக்குழுவையும் கொண்டு படத்தின் கிளைமாக்ஸ் உள்ளிட்ட சில காட்சிகளை செர்பியாவில் படமாக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ரஷ்யாவில் பனி சூழ்ந்த மலைப்பகுதியில் மணிரத்னம், இணை தயாரிப்பாளர் செல்வா இருவரும் எடுத்துக்கொண்ட செல்ஃபியும் இணையத்தில் வைரலானது. கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ், மணிரத்னத்தின் மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட்ஜைன் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இப்படத்தினை தயாரிக்கின்றன. கேப்டன் மில்லர் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக இருந்துச்சு. இந்த நிலையில தற்போது அனல் தெரிக்கும் வரிகளோட கேப்டன் மில்லர் படத்துல இருந்து ரைஸ் ஆஃப் மில்லர் பாடலை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. விஷுவலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கேப்டன் மில்லர் படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்கி சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் இப்படம் ஜனவரி 12ஆம் தேதி பாக்ஸ் ஆபீஸில் சிவகார்த்திகேயனின் அயலான் மற்றும் அருண் விஜயின் மிஷன் அத்தியாயம் 1 உடன் மோதியது.
தனுஷ், பிரியங்கா அருள்மோகன், சந்தீப் கிஷன், சிவராஜ்குமார், ஜான் கொகேன் மற்றும் நிவேதிதா சதீஷ் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டத்திற்கு எதிரான ஒரு அதிரடி படமா வெளியானது. மேலும் கேப்டன் மில்லர் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்தது. இந்நிலையில் தற்போது அனல் தெரிக்கும் வரிகளுடன் கேப்டன் மில்லர் படத்தில் இருந்து ரைஸ் ஆஃப் மில்லர் பாடலை படக்குழுவினர் வெளியிட்டு இருக்கின்றனர். இந்த பாடலை அருண் ராஜா காமராஜ் எழுதி பாடியும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்தானம் ஹீரோவா மாறிய பிறகு இவர் நடிப்புல அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அதுல கடந்த வருடம் வெளியான டிடி ரிட்டர்ன்ஸ் இவருக்கு சாதகமா இருந்த நிலையில தற்போது வெளிவந்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமியும் நல்ல ஓப்பனிங்க பெற்று தந்திருக்கு. இப்போ படத்துல இருந்து ஸ்னீக் பீக் ஒன்னு படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார்த்தி யோகி இயக்கத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தில் சந்தானத்துடன் இணைந்து மேகா ஆகாஷ், நிழல்கள் ரவி, மொட்டை ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர். முழுக்க முழுக்க காமெடி கலாட்டாவாக இருக்கும் இப்படம் குடும்ப ஆடியன்ஸை பெருமளவில் கவர்ந்துள்ளது. ஏற்கனவே ட்ரெய்லரின் மூலம் ஒரு சில சர்ச்சைகள் படத்திற்கு எதிராக வெடித்தது. ஆனால் அதுவே ப்ரமோஷனாக மாறி படத்திற்கு பலமாக அமைந்துள்ளது. அதன்படி 600 ஸ்கிரீன்களில் திரையிடப்பட்ட இப்படத்திற்கு முதல் நாளிலேயே தியேட்டர்களில் நல்ல கூட்டம் இருந்தது. அதைத் தொடர்ந்து வார இறுதி நாட்களான சனி, ஞாயிறு வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல கலெக்ஷனை பார்த்து இருக்கிறது. இந்நிலையில் சந்தானம் ஹீரோவாக மாறிய பிறகு இவர் நடிப்பில் அடுத்தடுத்த படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் கடந்த வருடம் வெளியான டிடி ரிட்டர்ன்ஸ் அவருக்கு சாதகமாக இருந்த நிலையில் தற்போது வெளிவந்துள்ள வடக்குப்பட்டி ராமசாமியும் நல்ல ஓப்பனிங்கை பெற்றிருக்கிறது. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியை பெற்று இருக்கும் வடக்குப்பட்டு ராமசாமி படத்தில் இருந்து தற்பொழுது 2வது ஸ்னீக் பீக்கை படக்குழு வெளியிட்டுள்ளனர். அது தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். கோலிவுட், பாலிவுட், டாலிவுட், ஹாலிவுட்னு இது சம்பந்தமான செய்திகளை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு வெளியான புஷ்பாதி ரைஸ் படம் பான் இந்திய அளவில் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படமாக மாறியது. இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் ரசிகர்களின் மாபெரும் வரவேற்பை பெற்றது. சுகுமார் இயக்கிய இந்த படத்தில் அல்லு அர்ஜுன், ஃபஹத் ஃபாசில், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். மைத்ரி மூவிஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார். அல்லு அர்ஜுனின் கெரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய படமாகவும் புஷ்பா மாறியது. இந்நிலையில் புஷ்பா படத்தின் கதையை ஒரு வெப் சீரிஸை உருவாக்கும் அளவுக்கு நீளமான ஸ்கிரிப்டை எழுதியதாகவும் அதில் தேவையான மாற்றங்களை செய்ததாகவும் இயக்குனர் சுகுமார் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்த நிலையில் புஷ்பா 2 மீதான எதிர்பார்ப்பை தொடர்ந்து புஷ்பா 3வது பாகத்தை உருவாக்க முடிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அல்லு அர்ஜுனும் தயாரிப்பு நிறுவனமும் இதற்கு ஒப்புக்கொண்டதால் புஷ்பா 3 குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புஷ்பா திரைப்படத்தில் ஏற்கனவே நடித்துள்ள நடிகர்கள் தவிர புதிய நடிகர்களை சேர்க்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி விஜய் சேதுபதி இந்த படத்தில் வில்லனாக நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இனி வில்லனாக நடிக்கப் போவதில்லை என்று விஜய் சேதுபதி கூறியிருந்த நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகி உள்ளது. எனினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பின்னரே அதில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரா என்பது தெரியவரும். நாகேஷ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் ஹீரோவாக நடிக்கும் படம் கல்கி 2898. இதில் அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், திஷா பதானி உட்பட பலர் நடிக்கின்றனர். சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். வைஜெயந்தி மூவிஸ் தயாரித்துள்ள இந்த படம் பான் இந்திய முறையில் ரிலீஸ் ஆக உள்ளது. அறிவியல் புனைக்கதையான இந்த படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு வரும் 12ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி வெளியாக இருக்கும் இதில் சில முன்னணி நடிகர்கள் கௌரவ வேடத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. துல்கர் சல்மான், விஜய் தேவரகொண்டா ஆகியோர் நடிக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் மிருனாள் தாக்கூரும் கௌரவ வேடத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பள்ளிக்கு செல்லும் போது யானை தாக்கி கொல்லப்பட்ட ஆதிவாசி ஆசிரியரின் உண்மை கதையாக தயா பாரதி என்ற படம் மலையாளத்தில் உருவாகிறது. இதில் பாடகர் ஹரிஹரன், நேகா சக்சேனா உட்பட பலர் முக்கிய வேடத்தில் நடிக்கின்றனர். மேலும் படத்தை இயக்கும் KG விஜயகுமார் கூறும்போது, பழங்குடியினர் சந்திக்கும் பிரச்சனையை இந்த படத்தில் சொல்கிறோம். இதில் பாடகர் ஹரிஹரன் மும்பையை சேர்ந்த பாடகராகவும் காட்டுயிர் ஒளிப்பட கலைஞராகவும் நடிக்கிறார். வடபகுதிக்கு வரும் அவர் பழங்குடியின மாணவர்களையும் அவர்களின் ஆசிரியர்களையும் சந்திக்கிறார். அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை தெரிந்து கொள்ளும் அவர் தனது புகழின் மூலம் அவர்கள் பிரச்சினையை அரசின் கவனத்துக்கு எப்படி கொண்டு செல்கிறார் என்பது கதை. அவர் 2 பாடல்களையும் பாடியிருக்கிறார். ஐயப்பனும் கோஷியும் பட பாடல் மூலம் பிரபலமான பாடகி நஞ்சம்மா இதில் நடித்துள்ளார் என்றார். இந்த படத்தின் மூலம் பாடகர் ஹரிஹரன் நடிகராக அறிமுகமாவதாக செய்தி வெளியாகி இருந்தது. ஆனால் அவர் ஏற்கனவே பவர் ஆஃப் உமன் உட்பட சில படங்களில் நடித்துள்ளார். திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததாக பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன்.
சைரன் படத்தோட பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்துச்சு. இதுல ஜெயம் ரவி, சமுத்திரகனி, ஆண்டனி பாக்கிராஜ், ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்துகிட்டாங்க. அவங்க செய்தியாளர் சந்திப்பின் போது என்ன பேசினாங்கன்றத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். சைரன் 108 என்னுடைய அன்பு சகோதரர் ரவியோட நான் 3வது படம் சேர்ந்து நடிக்கிறேன். அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள், மிக முக்கியமாக கனியோட, நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில். கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும். தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம். நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஒரு நல்ல அருமையான ஒரு வைப் வந்து இந்த படம் கொடுத்தது. கீர்த்தி ஆகட்டும், அனுப்பமா, மற்ற நடிகர்கள் எல்லாரும், அஜய், எல்லாருமே நல்லா இருந்தது படத்தில். ஆண்டனி பாக்யராஜ் வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும். நிறைய படங்கள் அவர் நான் சந்திச்சிருக்கேன். மிக திறமையான இயக்குனர். ஒரு ஆக்டர்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல ரொம்ப அழகாக பண்ணுவார். ஒரு கால்ஷீட் தேவை, நாளைக்கு டப்பிங் வரணும்னாக்கா அண்ணான்னு கூப்பிடுறது ஒரு டியூன் இருக்கும். அந்த வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா அதே அண்ணா வேற ஒரு டியூன்ல இருக்கும். அது அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆள். ஸோ ஆண்டனி பாக்யராஜோட முதல் படம் வாழ்த்துகிறேன் தம்பி, ரொம்ப நல்லா வரணும். அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்து ரொம்ப ரசித்த படங்கள். ஜிவி அந்த கண்ணம்மா பாட்டு ஆகட்டும், அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட ஹீரோ இந்த டியூட் சாங் ஆகட்டும், ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே. எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே இந்த கைண்ட் ஆஃப் அந்த ரீச்சுக்கு வந்து மக்களுக்கு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு எம் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் எப்போதும் நினைப்பேன். அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு கணிப்பு. சைரன் 108. ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு 7-8 வருஷம் முன்னாடி அந்த 108 அலுவலகத்துக்கு போயிருந்தேன். நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார். அங்கே போயிருக்கும்போது அந்த அலுவலகம் நல்ல இதை விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம், ஒரு பெரிய ஜோன். அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம், இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம், இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க. அவங்க எப்படின்னா இந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன், இது பண்ணிக்க போகிறேன், என் குடும்பத்தை எனக்கு பிடிக்கவே இல்லை, இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு டீம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது. எதிரியாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான், ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான், அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டு ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலையும் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர். அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ், விஸ்வாசம், நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் 2 பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க. அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், கமர்ஷியல் ஃபிலிம், ஆக்ஷன் அண்ட் ஹீரோக்கு நல்ல ஸ்கோப், அவருக்கு ஆக்டிங்க்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார். அந்த ஒரு மெச்சூர்டு ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன் ஒரு வாட்டியும் கால் பண்ணி. இஸ் டன் வெரி நைஸ் ஜாப். ஃபிலிமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர். அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம், ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஹோல் டீம், ரூபன், செல்வகுமார், அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார், கனி சார், இந்த ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன். 2 படமே நல்லா போச்சு. ஸோ 3வது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது. அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன். பியூட்டிஃபுல் சாங்ஸ், ஒரு மெலடிஸ். இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும். சில படங்களில் பண்ணியிருப்பேன், மத்ராசப்பட்டினம் மாதிரி. அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து
அந்த ஸ்பேஸில் ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிமுடைய பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில். ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள். 2 சாங் ரிலீஸ் ஆகிருக்குது, நீங்கள் கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ. படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலிமாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு படம் சைரன் அஸ் அ டேரக்டராக இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறது வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு டே. எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்காங்களோ, ரைட்டர்ஸாக இருக்காங்களோ, ஃபில்ம் மேக்கராக மாறணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டே வந்து ஒரு ட்ரீம் மாதிரி. ஸோ என் முன்னாடியே என் ட்ரீம் நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி என் மூமெண்ட் இது. நிறையா ப்ரெஸ் கேட்டாங்க, என்னை லாஸ்ட் டைம் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டாங்க, ஃபஸ்ட்டு படம் எப்படி இவ்வளோ பெரிய டெக்னீஷியன், எப்படி இவ்வளோ பெரிய டீம், எப்படி இவ்வளோ ஆர்டிஸ்ட் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கே தெரியல. நான் என்னை நம்பினதை விட என்னை இவங்க எல்லாம் இவ்வளோ நம்பியிருக்காங்கன்னு நினைக்கிறது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. மேபி அதனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எடுத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். நான் எழுதின நிறைய படங்கள் ரொம்ப கரெக்டாக ப்ளேஸ் ஆனதுக்கு மேஜர் ரீசன் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் இந்த படத்தை சேர்த்துருக்கீங்க. இது ரொம்ப சரியான படம். ஸோ நீங்கள் நம்பி போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு மட்டும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை. எல்லாருமே ஒரு டீமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது. அதனால இன்னைக்கு இந்த படம் வந்து ஒரு ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது, நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. எல்லா நல்ல படங்களும் இன்னைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம். முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க, அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. அதனால நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய நாள் ஓடுது, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. சைரனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இதை வந்து பேச ஆரம்பிக்கிறேன். படம் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். February 16 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஃபேமிலி ஃபிலிம் தான். எமோஷன்ஸ் அடங்கியிருக்கிற படம் தான் இது. நான் நடுவில் நிறைய கொஞ்சம் ஆக்ஷன்ஸ் படம் வெட்டு குத்துன்னு போயிட்டேன், திருப்பி வந்துட்டேன். ஸோ இந்த படம் நிச்சயமாக குடும்பங்களுக்கான படம் தான். இதில் ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்குது, ஒரு ஃபாதருக்கும் டாட்டருக்குமான ஒரு பியூட்டிஃபுல் எமோஷன் இருக்குது. அதுதான் இந்த படம், அதுதான் இந்த கரு. இது நான் ரொம்ப ரசித்து பண்ணேன். அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இந்த படம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then it's bye from ராஜி கார்த்திக்.